இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய 4வது ஒரு காரியம் என்னன்னா, கெட்ட தவறான நண்பர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்ம சில நேரங்கள் நம்ம கூட இருக்கிறவர்கள் நம்மளுக்கு நல்ல காரியங்கள் செய்கிறது, நல்லதே செய்கிறார்களா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம கூட இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் தீய எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்று சொல்லி நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் வளரத்தக்க விதமாக நம் கூடவே நமக்கு நல்ல ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார்களாக என்று சொல்லி நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பாருங்க, 2 பூனைகள் இருந்தது. அந்த பூனை ஒரு நாள் மீன் பிடிக்க சென்றது. பாருங்க, அது ஒரு பெரிய குளத்துல அந்த மீன் கரை சேர்ந்த போது அது ஒரு பெரிய மீனை பிடித்தது. பாருங்க, ஒரு பூனை மீனின் தலைப்பகுதியும் ஒரு பூனை மீனின் வால் பகுதியும் பிடித்தது. 2க்கும் சண்டை. நான் தான் இந்த மீனை பிடித்தேன் என்று சண்டை விட்டது. 2 சண்டை. அப்போ அந்த பகுதியில் ஒரு நரி வந்தது. பாருங்க, அந்த நரி என்ன சொன்னதுதான், அந்த பூனை சொல்லிச்சு, நான் உங்களுக்கு சரியா பிரித்து தரேன்னு சொல்லிட்டு ஒரு பூனைட்டு தலையை பிரித்து கொடுத்து, நீ தலையை கடிச்சதுனால உனக்கு தலை, ஒரு பூனைட்ட நீ வாளை கடித்ததுனால உனக்கு நான் வாளை தருகிறேன் என்று சொல்லி அந்த பெரிய மீனின் உடலை அதை எடுத்துக்கொண்டு சென்றது. பிரியமானவர்களே, இது வேடிக்கையான ஒரு கதை தான். ஆனால் சில நேரங்களில் இப்படி தான் சிலர் நரி போன்று நம் வாழ்க்கையிலே நுழைந்து விடுவார்கள். தந்திரமாக நண்பர்களை போல நல்ல விதத்தில் பேசுவது போல நம் வாழ்க்கையிலே நிறைய நல்ல வாழ்வுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற ஜீவியத்தில் நம்மை விட்டு பிரித்து கொண்டு சென்று விடுவார்கள். கெட்ட நண்பர்கள், அவர்கள் மூலமாக பிரிவினையும் சண்டையுமே தான் வரும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எதிர்மறையான காரியங்களை சொல்றாங்களா, அவர்கள் நமக்கு ஒரு உயர்வு வருகிறது, அதுல சந்தோஷப்படுறாங்களா, அந்த நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம நட்பு எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், ஆரோக்கியமாக, தவறான வழி நடத்துதல் இல்லாதபடிக்கு நம்ம நட்பில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுன்னு கவனித்து பார்க்கணும். இதை மேற்கொள்ளணும். சிலர் பார்த்தீங்கன்னா யார் நம்மகிட்ட பேசுறாங்களோ அவங்ககிட்ட நட்போடு பழகி விடுவார்கள். பாருங்க, குடுக்கல் வாங்கல் இருக்கும். இங்கே வீட்டுல இருந்து எல்லாம் அங்க கொடுப்பாங்க, அங்க இருந்து இங்க கொடுப்பாங்க. பாருங்க, ஒரே மாசத்துல சண்டை வந்துடும். பாருங்க, இவங்க பெரிய பகையாயிருவாங்க. பாருங்க, பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்மளுடைய நட்பு எப்படி இருக்கு? தீய நண்பர்களோடு பழகுகிறோமா? பாருங்க, சிலருடைய சிந்தனை செயல்களை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, பார்த்தா நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற நட்புகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களோடு பழகி கொண்டு இருப்பாங்க. பாருங்க, நீதிமொழிகள் 13:20 குறிப்பிடப்பட்ட, ஞானம் உள்ளவர்களோட நடக்கிறவன் ஞானம் உள்ளவன், மூடனோட சேர்கிறவன் சேதமடைவான் என்று சொல்ற. ஞானத்தோடு இருக்கிறவன், ஞானம் உள்ளவர்களோடு இருக்கிறவங்க ஞானம் அடைவார்களாம். மூடனோடு இருக்கிறவன் மூடத்தனமாக மாறிவிடுவான். சில நேரங்கள்ல நம் சிந்தனை தவறான நட்போடு பழகி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இதை மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறோம். நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, நண்பர்கள் பாருங்க, சிலர் பகைக்கிறாங்களா, நல்லா பேசி கொண்டிருப்பாங்க, சின்ன காரியத்தை பெருசுபடுத்தி பகைச்சிருவாங்க. ஆனா இப்ப வேதம் என்ன சொல்லுது? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். உங்க நல்லொழுக்கத்தை கெடுக்கிற காரியத்தை யாராவது செய்கிறாங்களா? அவங்க கூட இருக்கிற நண்பர்கள்
பாருங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. செல்ஃபோனில் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு இல்லை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி பேசி கொண்டாங்க, என்னுடைய மகன் நன்றாக படிப்பான், நல்லா செய்வான்னா நண்பர்களோடு போயிட்டு அன்னைக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்க போயிட்டான். சின்ன சின்ன காரியங்களில் நம்ம பிள்ளைகள் நம்ம எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து கொண்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளை பாருங்க, சில நேரங்களில் கெட்ட நண்பர்கள், தவறான நண்பர்கள் தவறான பாதைக்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். எதிர்மறையான எண்ணங்கள் படைத்த ஜனங்கள் உண்டு. நீதிமொழிகள் 18:24 சிநேகிதன் உள்ளவன் சிநேகிதன் பாராட்டப்பட வேண்டும், சகோதரன் அதிகமாய் சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு. இன்றைக்கு வேதத்துல பார்த்தீங்கன்னா தாவீது, யோனத்தான் பாருங்க, அவனுடைய இருதயம் ஒன்றுபட்டதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ தன்னை அர்ப்பணிக்கிறான், தாவீதுக்காக தான் உயிரையே கொடுக்குற அளவுக்கு துணிகிறான், தான் தகப்பனோடு சண்டை இடுகிறான், அந்த அளவுக்கு அவன் சிநேகிக்கிறான். பாருங்க, சில நேரங்களில் தவறான நண்பர்களோடு பழகி விடுகிறோம். பாருங்க, ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னன்னா, ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா, அந்த கதை நமக்கு எல்லாத்துக்கும், ஒரு ஆடு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பன்றியை பார்க்கிறது. அப்போ அந்த பன்றியை பார்த்து விலகி செல்கிறது. பன்றி சொல்லுது, அதை பார்த்து இந்த ஆடு இது பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து பயந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருக்கிற அந்த மாட்டை பார்த்து சொல்லுது, பார்த்தியா என்னை பார்த்து இந்த ஆடு பயந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாடு போய் கேட்குது, ஆட்டுகிட்ட போயிட்டு கேட்குது, என்னப்பா நீ அந்த பன்றியை பார்த்து பயந்து போறிய அப்படின்னு கேட்குது. அப்போ அது சொல்லுது, இல்லை அது சேத்துல பிறந்துட்டு கிடக்குது, அது கூட சேர்ந்தா நானும் இந்த மாதிரி அழுக்காயிருவேன், அதனாலதான் நான் பிரிஞ்சு தனியா போறேன்னு சொல்லிட்டு சொல்லுதான். சில நேரங்களில் சில மனுஷங்க பாருங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் என்ன தவறான காரியங்களுக்கு நம்ம இணங்கி விடுவோம். பாருங்க, சிலர் இடத்துல இப்போ துஷ்டனை கடந்தா தூர விலகுன்னு சொல்லிட்டு எல்லாம் குறிப்பிடப்படுது. கெட்ட நண்பர்கள் பார்த்துங்க, ஒருத்தர் கெட்ட காரியங்களை சொல்லித்தராங்க, கெட்ட தவறான காரியங்கள் இருக்குதுன்னா அவங்கள விட்டு விலகினோம். இங்க தாவீது பார்த்தீங்கன்னா, அகித்தோப்பேல் அவனுடைய ஆலோசனையை விரும்புறான். தாவீதுக்கு அது தேவ வாக்கா இருக்குது. ஆனால் அந்த அகித்தோப்பேல் என்ன செய்யறான், அவன் மகன் அப்சலோம் தாவீது ஸ்தானத்துல ராஜாண்டு இருக்கும்போது தவறான ஆலோசனை கொடுக்குறான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட யோசித்திருக்கலாம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம நண்பர்கள் எப்படி, தீய நண்பர்களோடு பழகிறோமா, தவறான காரியத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறான காரியத்தை சொல்லி கொடுக்கிறவங்க உங்க கூட இருந்தான்னு இன்றைக்கு அதை மேற்கொள்ளணும். இது வேண்டாம், இப்படிப்பட்ட நட்பு எனக்கு தேவையில்லைன்ட்டு ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க சப்பா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள், நல்ல கெட்ட நண்பர்கள், தவறான நண்பர்கள், எங்க கூட இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்பதை நாங்க சிந்திச்சு சப்பா, நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும் சப்பா. நாங்க சப்பா தாவீதை போல, யோனத்தானை போல ஒரு அன்போடு எங்க இருதயத்தை சப்பா மற்றவர்களுக்கு சப்பா நாங்க அன்போடு இருக்கிற ஒரு நட்பை எங்களுக்கு தாங்க சப்பா. உண்மை பற்றி நாங்க அறிவிக்கவும், உமக்கு சாட்சியாய் நாங்க ஜீவிக்கவும், உமக்காக நாங்க வாழவும் கிருபை தாங்க. துதிகன மகிமை முக்கேறடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை